நம்ப இயலவில்லை. இதுவரை பிரபஞ்சத்தில் எவரும் வீரபத்ரனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றதில்லை. ஆனால் ஜலந்தர், இனி என்ன நடக்கும்? கர்மமும் நானே, மோட்சமும் நானே, அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே. காளியும் நானே, மகா காளியும் நானே. ஒரு வீரனைப் போல் நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாய். அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் உனது கண்களில் ஏன் இந்த அச்சம்? இது அச்சம் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. இது சபதமாகும். அதற்காகவே நான் இவ்விடம் வந்துள்ளேன். நான் அறிவேன், நீ நிச்சயமாக யுத்த பூமிக்கு வருவாய் என்பதை நான் நன்கு அறிவேன். இது அச்சம் இல்லை என்றால் கூடிய விரைவிலேயே அச்சம் என்னவென்பதை நான் உனக்கு காட்டுவேன் ஜலந்தர். அதை நான் உனக்கு அறிமுகம் செய்து வைப்பேன். ஆனால் உன்னால் என்னை என்றுமே அழிக்க இயலாது. வாயை மூடு முட்டாளே. நான் எதையும் மறக்காதவள். நான் உன்னிடம் கூறியதையும் மறக்கவில்லை, மற்றவர்களிடம் கூறியதையும் மறக்கவில்லை. விருந்தாவிற்கு நான் அளித்த வரம் எனக்கு நினைவில் உள்ளது. அதுபோலவே நீ பிறந்த பொழுதும் பிரம்மதேவர் உனக்கு அளித்த வரமும் எனக்கு நினைவில் உள்ளது. ஆனால் எந்த வரத்திற்கும் நீ தகுதியானவன் இல்லை என்பது எனக்கு தெரியும். அந்த வரம் எதுவும் பலிக்கப் போவதில்லை ஜலந்தர்.